ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரிவெஞ்ச் சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து ஜியா. ஜியா வந்து நினைக்கிறா, ஹீச்சன் உன்னை கல்யாணம் பண்ணதை நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த பில்டிங் மேலேருந்து குதிக்க பார்த்துட்ருக்கா. கடைசியாக வந்து அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, அதான் ஹீச்சனு, அவனுக்கு கால் பண்ணி, இந்த 3 வருஷம் கல்யாணம் பண்ணி என் கூட இருந்தது அவ்வளோதான், என் லைஃபே முடிஞ்சு போச்சு, எனக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிக்கலான்னு பார்க்குறா. அப்போ திடீர்னு டைம்லாம் ஓடுது. வேற ஒன்றும் இல்லை, ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஏன் இந்த முடிவு எடுத்தா அப்படின்றத தான் காட்டுறாங்க. ஏன்னா ஹீச்சன்ன்ற நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின் கூட அவனுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அப்ராட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பான் ஒர்க்குக்காக. நம்ம ஹீரோனா ரொம்ப நாள் கழிச்சு ஹஸ்பண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வாசல்லையே நம்ம ஹீரோயின் வந்து ஜியா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா அவள் ஹஸ்பண்டுக்காக தான். அப்போ அந்த ஹீச்சனும் வெளியே இறங்கி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை பார்த்து ஏதோ கண்டுக்கவே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு தான் இருக்கா. நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதே, ஈச்சன் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவன் பாட்டுக்கு மேலே இங்கேயும் பார்க்குறான். நம்ம ஹீரோயினை எதுவுமே கேட்க மாட்டான். அப்போ பின்னாடி இருக்க டோரை ஓப்பன் பண்ணா அப்போ ஒரு பொண்ணு வந்து கார்லேருந்து கை நீட்டுறாளா. நம்ம ஹீரோனுக்கும் அந்த கையை பார்த்தோன்னே யாராவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த ஹீச்சன் அந்த பொண்ணு வெளியே கூட்டிகிட்டு வரான் கையை பிடிச்சி. அந்த பொண்ணு பேர் மெங்கு. அப்ராட் பொண்ணுன்ற பேரில் இந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் முன்னாடி. அப்போ அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம், என்னது பாஸ் ரொம்ப அழகான பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஒருவேளை ஹீச்சன் பாஸ் வந்து இந்த பொண்ணு கூட அஃபேரில் இருக்காரா ஒய்ஃப் இருக்கும் போது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்போ இந்த மெங்கும், ஹீச்சன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பயமாக இருக்குது, இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீச்சன் கிட்ட சொல்ல, அந்த ஹீச்சன் அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியுமே மெங்க பார்த்து, நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். வா போகலான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனுக்கா இங்கே என்ன நடக்குது, ஹீச்சன் எனக்கு கண்டு கூட இல்லை, அவன் பாட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான், இப்படி பேசிகிட்டு இருக்கானே எல்லாரும் முன்னாடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து அவங்க 2 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான் அந்த மெங்கு, எதையோ சாதிச்ச மாதிரி. நம்ம ஹீரோனா, நான் எதுவும் கேட்க விரும்பல இப்போதைக்கு, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, நான் கண்டிப்பாக அதை கேட்க விட மாட்டேன் ஹீச்சன் வீட்டுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு அவங்க மேரேஜ் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தவ ஒரு பக்கம் இன்னைக்கு என்ன நடந்திருக்கோம், அவன் கூட்டிகிட்டு வந்திருப்பான்ல இந்த மெங்கு தலையை தடவிட்டே கூட்டிகிட்டு வந்திருப்பான், அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கா ஹீரோயின். அப்போ ஜியா வந்து, ஒருவேளை நான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன், அதாவது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஹீச்சன் வரான். வரும்போது இழிச்சிக்கிட்டே வரான்னா நம்ம ஹீரோயின் எதுவும் பேச பண்ணிக்கிறாங்க. அவன் உடனே வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ அவன் மேலே வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வரும். என்ன பர்ஃப்யூம் சேஞ்ச் பண்ணிட்டியா ஹீச்சன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் நம்ம ஹீரோனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஏன்னா காலையில் அந்த மெங்கு வந்தப்போ இவன் கூட்டிகிட்டு வந்திருப்பால, அவன் அந்த ஸ்மெல் தான் வந்திருக்கும். அவனை அவனோட கோட்டை கழட்டி கொடுக்குவோம். நம்ம ஹீரோனை சைடில் வச்சுடுறா. வச்சுட்டு திரும்பினோடனே இந்த ஹீச்சனை பார்த்து, ஹீச்சன் நீ வந்து ஒரு பொண்ணு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தல, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சிருக்கேன், என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அந்த பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் அந்த ஹீச்சன் சொல்கிறான், அதுவா ஜியா, அதை நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் அப்ராட் போயிட்டு வர வழியில் அந்த பொண்ணு வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சு சாக பார்த்தா, நான் எப்படி தனியாக விட்டுட்டு வர முடியும், அதான் காப்பாற்றினேன், அவளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இடம் கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாவம் அந்த பொண்ணுன்னு சொல்லும் போது ஹீரோன்னு சொல்கிறா, ரோட்டில் போகிற யாராக இருந்தாலும் நீ காப்பாற்றலாம் இப்படி இருக்கும் போது, அதுக்குன்னு சொந்த வீட்டில் இப்படி கூட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வைக்க முடியுமா, அவங்களை எங்கே சேர்த்து வேணுமோ அங்கே சேர்த்து விடலாமே அப்படின்னு சொல்லும் போது ஹீச்சன் கோவத்தில், ஏன் அப்படி இருக்கா, சும்மா கோவமாக கத்திக்கிட்டு, இப்போ அவன் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அதனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கா, கொஞ்ச நாள் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனே பிடிச்சி திட்டுறான். நம்ம ஹீரோன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. சாதாரண வெளியாலே வந்து இப்படி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கானே. நம்ம ஹீரோனுக்கு வந்து கேன்சரு, ஆல்ரெடி மிடில் ஸ்டேஜில் இருக்காங்க. டாக்டர் வந்து, இன்னுமே நீ 1 வருஷம் தான் இருப்ப, கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோ, இதில் நீ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் ஹீரோனை பார்த்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோன் இதை நினச்சிக்கிட்டு யாரையும் இப்படி போய் நல்லா பார்த்துக்கிறேன்றானே, நம்ம ஹெல்த்தை பற்றி சொல்லுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும், ஹீச்சன் எனக்குமே உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல வர அவளோட விஷயத்த எல்லாத்தையும். ஆனால் அந்த ஹீச்சனா, சரி ஜியா, நான் இப்போ எங்கே போய் பார்க்கணும், அவள் வீட்டுக்கு வந்திருக்க புது பொண்ணு இல்லை, அவள் எதனா பண்ணிக்க போறா, நான் போய் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோன் சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டான். நம்ம ஹீரோனுக்கு ஹர்ட் ஆகுது. எப்படிலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், இப்படி விட்டுட்டு போகிறானே யாரோ ஒருத்திக்காக, என்ன புரிஞ்சுக்காம போகிறான், எனக்கு கேன்சர் இருக்குன்றது கூட அவனுக்கு இன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயினும் இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இவன் அப்ராட் போட்டு வரத்துக்கு முன்னாடிலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு அவ்வளோ கேரிங் கொடுத்துருப்பான். அப்போ திடீர்னு இவன் இப்படி பண்ணுவோம், இப்போ கேன்சரும் வந்துடுச்சு, அந்த டைமில் இவன் இப்படி பார்த்துக்காம இப்படி யாரையோ ஒருத்தையை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கா, நான் இப்படி சாக கிடக்கிறேன், ஆனால் இவன் என்னை பார்த்துக்காம இருக்கான், என்னை பற்றி எதுவுமே புரிஞ்சுக்கல இவன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு. அதுக்கப்புறமா நைட் அவள் ரூமில்
போய் தூங்கலான்ற மாதிரி போகும்போது புக்கு படிச்சுட்டு இருப்பா. தூக்கமே வரல, ஏன்னா இந்த ஹீச்சன் ரூமுக்கே வந்திருக்க மாட்டான். ரொம்ப லேட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் வரான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து திடீர்னு என்ன கேட்குறான்னா, நான் செத்தனா நீ கூட்டிகிட்டு வந்திருக்கல மெங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த மெங்கு நீ கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டா, அவன் உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க, ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுகிற, உனக்கு யார் இப்படி சொல்லி கொடுத்தா, இந்த லைஃப்பில் நான் உண்மையாக லவ் பண்ணுற ஒரே ஆளுனா ஜியா, அது நீ மட்டும்தாம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம ஹீரோனா அப்போது அதே நம்பிட்டு இருக்க. அப்போ உடனே வந்து இந்த உனக்கு ஒரு பர்ஃப்யூம் நான் கிஃப்ட் பண்ண வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த ஸ்மெல்லை பார்த்துன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இது அந்த மெங்கா அன்னைக்கு போட்டுருந்தது தான், அவகிட்ட இருந்து அந்த ஸ்மெல் வந்து சொல்லிட்டு ஹீரோயின் உடனே அதை கீழே தூக்கி போட்டுடுறா. அதாவது கீழே அப்படியே கை தவறி போட்டுடுறா. அப்போ அவனும் ஏன் போட்ட, உனக்கு அது பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ஜியாவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோனா சமாளிக்கிறா, இல்லை இல்லை கை தவறி விழுந்துருச்சு, நான் அதை அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா கூட அதை எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவனுக்கு வந்து ஏதோ மெசேஜ் வர மாதிரி இருக்கா. அவனை உடனே சரிமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளிப்பே அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இந்த மெங்கு தான் ஏதோ ஒரு மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இவனுக்கு அமுச்சு விட்டுருப்பா போல. இவன் அதை பார்த்துட்டு ஃபன் பண்ண நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனா பின்னாடி இருந்து இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாகுது நம்ம ஹீரோனுக்கு. கொஞ்ச நேரத்தில் வாங்கன்னு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோன் அந்த பர்ஃப்யூம் எடுத்து ஆளும் மாறிட்டாங்க, அவங்க யூஸ் பண்ணுற பொருளுமே மாறிடுச்சு, யாரையுமே நம்ப முடியல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோன் அந்த பர்ஃப்யூமை கரெக்டாக குப்பை தொட்டியில் தூக்கி போட வெளியே போனவன் திடீர்னு உள்ளே வந்துட்டு இதை பார்த்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்காக அந்த பர்ஃப்யூமை தூக்கி குப்பை தொட்டில் போட்ட, உனக்காக தானே கிஃப்ட் பண்ணேன், இப்படி தான் தூக்கி போடுவியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இரும்புக்கு டக்குன்னு இரும்பல் வருது. அப்போ இரும்பும் போது அந்த கர்ச்சிஃப்ல ரத்தம் இருக்குது. ஆனால் அவன் அதெல்லாம் பார்க்கல. அவன் ஏதோ என்ன இரும்பிட்டு இருக்க, உங்கள்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கு தூக்கி போட்டேன், எங்கள் அம்மா இப்போ சொல்லிட்டாங்க, அதை தான் நான் பண்ண போகிறேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் மெங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா நீ எனக்கு குழந்தை பெற்று தரல, அதனால் நான் மெங்க கல்யாணம் பண்ணிட்டு நான் குழந்தை பெற்றுக்க போகிறேன், அதனால் நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததாகணும், ஏன்னா எங்கள் அம்மா குடும்ப வாரிசு வேணுன்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க, தயவு செஞ்சு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினா என்ன பேசிட்டு இருக்கு நீ, உங்கள் அம்மா சொன்னாங்கன்றதுக்காக டிவோர்ஸ் கேட்பியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கையில் இருக்க கர்ச்சிஃபெல்லாம் கீழே விழுது. அதுலலாம் அப்படியே ஒரு ரத்த கரையாக இருக்குது. அவங்களாம் எதுவுமே பார்க்கல. நம்ம ஹீரோனுக்கு வரை இன்னும் 1 வருஷம் தானே வாழ்க்கையே இருக்குது. அப்போ அவன் உடனே என்ன பண்ணுறான்னா, இப்படி பேசினவன் உடனே ஹீரோயினை கட்டி பிடிச்சி, இருந்தாலும் நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ண போகிறேன், ஏன்னா அவங்க வாரிசு வேணும்னு கேட்குறாங்க, 3 வருஷம் இருந்தால் நமக்கு குழந்தை இல்லவே இல்லைல்ல அப்படின்னு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்ல மாட்டா. ஏன்னா அது ஒரு மாதிரி கன்ஃபார்மே இல்லாமல் தானே இருக்குது, கேன்சர் வேறு இருக்குது, அது நிலைக்குமான்னு வேறு தெரியல, அதனால ஹீரோயின் அதை உடனே சொல்லவும் மாட்டா. அப்போ இவனும் வந்து என்ன நீ எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தா நீ அதுக்கு ஓகேன்னு சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிடிச்சி கத்த, நான் போயிடுன்னா 1 வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் எதாக இருந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, தலையெல்லாம் சுற்றுது. இவனும் ஏன் இப்படி ஓரா பண்ணிட்டு இருக்க, சரிவா எங்கள் அம்மா உன்னை பார்க்கணுமா, அவங்களே வந்துட்டு டீட்டெயிலாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனும் சரின்ற மாதிரி சொல்கிறா. என்னென்னா இன்னைக்கு அவனோட சொந்த வீடு, அவங்க அம்மாலாம் இருப்பாங்களே, அங்கே டின்னருக்கு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போன இடத்துலையும் ஹீரோனை பார்த்து இந்த ஹீச்சனோட அம்மா ஏதோ ஓரா பேசிகிட்டு இருக்காங்க, இந்த 3 வருஷத்துல நீ என் கையில் குழந்தையே பெற்று கொடுக்கல, இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போகிற, நீலாம் ஒன்றுத்துக்கும் உதவாதவ, வேஸ்ட்டு, என் குழந்தை அதாவது பேர குழந்தைய பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க ஹீரோனை பார்த்து. அப்போ ஹீச்சனோ அம்மா போதுமா, அவட்ட நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவளுக்கே புரிஞ்சும், அவளை புரிஞ்சுப்பா, இதனால் நீங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனிக்கா இவங்களுக்கு நம்ம முக்கியம் கிடையாது, நம்மளோட ஹெல்த்தை முக்கியம் கிடையாது, இவங்களுக்கு முக்கியம்னா குழந்தை, அதாவது பேர குழந்தை, அது மட்டும் தானே அப்படின்னு நினச்சி ஹீரோயின் கோவத்தில் இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கும் வந்து மெங்க கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல். மெங்க அப்போ ரூமில் விட்டுட்டு வந்திருப்பானா, அங்கே வந்து ஒரு மெய்ட் வந்து சார் நீங்கள் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்தீங்களே, அதாவது மெங்குன்றவங்க அவங்க வந்து மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லவும் அந்த ஈஜன் பாத்திரி ஓடி போகிறான். நம்ம ஹீரோனுக்கே ஷாக்கு, இவன் எதுக்கு பாத்திரி ஓடி போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறதுனால ரூமுக்கு போயிட்டு புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மெங்கு கீழே மயக்க போட்டு விழுந்திருப்பான்னு சொல்லியிருப்பாங்களே, கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனை பார்க்கறதுக்கு மேலே வந்திருக்கா. வந்துட்டு ஹீரோயின் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு ஜியா என்னை வந்து அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் ஹீச்சன், அவர் என்ன ரொம்ப லவ் பண்ணுறாரு, உனக்கே தெரியும் நினைக்கிறேன், இல்லைன்னா அவர் ஏன் கூட்டிகிட்டு வர போகிறாரு என்ன, அதனால நீ அவரை விட்டுட்டு போயிடு, இதுக்கு மேலே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கிட்ட கெஞ்சி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனா இப்போதைக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்க, நான் தான் சொன்னல இதுக்கு 1 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு ஈச்சன் கிட்ட அப்பயே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இவ்வளோ நேரம் கெஞ்சிட்டு இருந்தவா திடீர்னு ஏன் நின்ட்டு, ஓ அப்படியா, எனக்கே நீ டைம் குறிக்கிறியா, ஆனால் அதுக்கு வரைக்கும் என் குழந்தை வெயிட் பண்ணாதே, என் வயிற்றுல குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு இருக்கு, அந்த குழந்தைக்கு அப்பாவை நான் காட்டணும்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினா என்னது வயிற்றுல குழந்தை இருக்கா, ஆனால்
ஹீச்சன் சொன்னது அவங்க அம்மா சொன்னாங்க, அதனால தான் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னான். ஆனால் இப்போ வந்து நீ குழந்தைய வயிற்றுல சுமக்கிறேன்ற, அப்போது நீங்கள் இது 2 பேரும் இதுக்கு முன்னாடி அஃபேரில் இருந்திருக்கீங்களா? அப்போ அவன் சொன்னதெல்லாம் ஒரு சாதாரண சாக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹீச்சன் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் அவன் வந்தோடனே அவனை பார்த்து கேட்குறாங்க, ஹீச்சன் என்கிட்ட ஒழுங்கு மாதிரியாக உண்மையை சொல்லு, ஏன்னா வந்து இவ சொல்லிட்டா வயிற்றுல குழந்தை இருக்குட்டு அப்படின்னு சொன்னால் அவனுமே வந்து மெங் மேலே கை போட்டு ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, அப்போ உங்கள் அம்மா வந்து அப்படி கேட்டாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சாக்கா தான் சொல்கிற. இதுக்கு முன்னாடி நீங்கள் அஃபேரில் இருந்து அவள் வயிற்றுல குழந்தைய வந்துட்டுருக்கு, என்னை ஏமாத்திட்டேன் நீ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டா அவன் சொல்கிறான், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியல, அதனால் எங்கள் அம்மா கேட்டதை நான் இவன் மூலியமாக நிறைவேற்றிட்டான், இதில் என்ன தப்பு இருக்குது ஜியா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோனா நீ பண்ணது ரொம்ப மோசம், நீ பண்ண மோசத்தை அப்படி நியாயப்படுத்தாத அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. நம்ம ஹீரோன் அப்படியே அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறா. அப்படியே இந்த ஹீச்சன் மேலே தான் விழுறா. அதுக்கு அடுத்த நிமிஷம் பார்த்தா நம்ம ஹீரோன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காளா. நம்ம ஹீரோன் அப்போ கண்ணை திறக்கும் போது முன்னாடி அவன் தான் உட்காந்துட்டு இருக்கான் ஹீச்சனு. டாக்டர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார் போல, அதாவது இவளுக்கு கேன்சர் இருக்குதுன்றது தெரியாது, ஆனால் ஹீரோன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க போல. அப்போ இவனும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றதை ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லலை, நீ 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் இப்போ தான் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, உன் உடம்ப கேர் எடுத்து பார்த்துக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை ரொம்ப கேரிங்காக பேசுகிற மாதிரி பேசுகிறான். அப்போ அவன் சொல்கிறான், உன் வயிற்றுல குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான், குழந்தை தங்கவே இல்லை சொல்லிட்டு தான் நான் அவகிட்ட அப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன், மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சரி ஒரு கால் வருது நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது போகிறான்னா. நம்ம ஹீரோன்னு நினச்சி பார்க்குறாங்க, ஒருவேளை நமக்கு 3 வருஷத்தில் இதுக்கு முன்னாடி குழந்தைய வந்து வயிற்றுல தங்கலைல்ல, அதனால தான் வந்து ஹீச்சன் வந்து அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணியிருப்பானோ மெங்கு கூட அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இருந்தாலும் நினைக்கிறா அப்படியே இருந்தாலுமே அவன் தனியாக போயிட்டு இப்படி மெங் கூட அஃபேரில் வச்சு இப்படி பண்ணது துரோகம், எனக்கு தெரியாமல் அவன் அப்படி பண்ண இருக்கக்கூடாது, அவன் எனக்கு துரோகம் தான் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த ஹீச்சன் வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோனுக்கு வேண்டிய கிஃப்ட் எல்லாம் பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன்னா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, அதனால வாங்கிட்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஹீரோனை பார்த்து நான் ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா. நைட்டெல்லாம் ஒரே தப்பான கனவாக வருது, கெட்ட கெட்ட கனவாக வருது. எந்திரிக்கிறா, வயிற்ற பிடிச்சிட்டு இருக்கா. சரி சைடில் வந்து இந்த ஹீச்சன் இருக்கானான்னு பார்த்தா ஹீச்சனை காணோம். என்னடா இங்கே தானே படுத்துட்டு இருந்தான், நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கே காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பார்க்குறா. அங்கே தான் யாருமே இல்லையே. சரி ஒரு வேளை மெங்கு ரூமில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் தான் போய் பார்க்குறா. எட்டி பார்க்கலாமேன்னு பார்த்தா உள்ள 2 உட்காந்துட்டு இருக்குங்க பெட்டில். நம்ம இருந்ததை பார்த்தோன்னே அட பாவி என்கிட்ட என்னென்னு சொன்னேன், சரி என் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு தான் அவள் கூட போய் இருந்தேன் சொன்னேன், இப்போ தான் என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, அப்போ கூடமே அவள் கூட இருக்கேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த மெங்கு வந்து இந்த ஹீச்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன தானே ரொம்ப லவ் பண்ணுறீங்க, என்கிட்ட தானே வந்தீங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நானா இல்லை அந்த ஜியாவா அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன தானே சூஸ் பண்ணுவீங்க உண்மையா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஆக்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கா. இவனா ஆல்ரெடி அஃபேர்லேருந்து ஒன்றா இருந்துட்டான்ல, இவன் மோசமானவன் தானே, நம்ம ஹீரோன் அதாவது சொந்த ஒய்ஃபுக்கே துரோகம் பண்ணிட்டு இவ கூட இருந்தவன் தானே, அதனால ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு, உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்ற மாதிரி மெங்கிட்ட சொல்ல ஹீரோனுக்கு இது கேட்டோன்னே அப்போ நானா அவளான்னு வரும்போது கண்டிப்பாக அவன் மெங்கு தான் சூஸ் பண்ணுவான், என் வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் ஆபத்து தான் போலையே அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோனுக்கு செம்ம கோவம் வருது, என்னை ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போது அந்த மெங்கு என்ன நேற்று நைட்டு சொல்லியிருப்பானா, என் வயிற்றில் இருக்க குழந்தைய உங்கள் குடும்ப வாரசுக்கு போதும், அவள் வயிற்றில் இருக்க குழந்தை வேணான்ற மாதிரி இந்த ஹீச்சனை ஏற்றி விட்டுருப்பா பேசியே. அதே மாதிரி ஹீச்சன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்காக விட்டமின் டேப்லெட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் சியா, அதனால இதை போட்டுக்கொண்டமா சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோன் தான் நேற்று எல்லாம் கேட்டுட்டாலே, அவள் கேஷுவலாக இல்லை எனக்கு வேண்டாம் நான் ஆல்ரெடி டேப்லெட்லாம் போட்டுட்டேன்னு சொல்லும் போது இந்த ஹீச்சன் ஒன்னே அப்போ வேணான்னு சொல்கிறீன்னா நேற்று நீ ரூமுக்கு வந்திருக்க போல இருக்கு, நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டியா என்ன அப்படின்ற மாதிரி இவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதை கேட்டு இப்போ நான் சொல்கிறேன், மெங் வயிற்றில் இருக்க குழந்தையே எங்கள் ஃபேமிலிக்கு போதும், அந்த வாரிசே போதும், வயிற்றில் இருக்கிறது வேணாம் தயவு செஞ்சு போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாயில் அப்படியே திணிச்சு விட்டுறான் மாத்திரையை வேணும்ட்டு. திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்படி பண்ணிடுறான். வாயில் மாத்திரையை போட்டு விட்டுட்டு போடி முழுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினா வாயில் கை விட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த ஈச்சனும் மெங் தானே முதல்ல ப்ரெக்னென்ட் ஆனா, அவள் வயிற்றில் இருக்க வாரிசே குடும்பத்துக்கு போதும், உந்து வேணாம் அதை கலைச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்கே இருக்க ஜாங்மன்ற மெய்ட் வந்து ஹீச்சன் சார் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த வெங்குன்றவங்க வந்து படிக்கட்டில் உருண்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்ட உடனே அவன் பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் அந்த கேப்பில் வந்து இந்த மாத்திரையை வெளியே எடுத்துடணும், என் குழந்தை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கையில் வாயிலெல்லாம் கையை விட்டு அப்படியே அந்த மாத்திரையை வெளியே எடுத்துடுறா. அப்போ ஜாங்மாவும் என்னாச்சுமா ஜியா அப்படின்ற மாதிரி கேட்க ஜியாவும் வேண்டி ஹீச்சன் வந்து என் வயிற்றில் இருக்க குழந்தைய கலைக்கணுன்றதுக்காக என் வாயில் இந்த மாத்திரையை திணிச்சு விட்டுட்டான், நான் அதை எடுத்துட்டேன், இங்கேருந்து தப்பிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜாங்மா அப்படின்ற மாதிரி கேட்க ஜாங்மா தான் நம்ம ஹீரோனை பார்த்து சரி விடுமா ஜியா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா போகலான்னு சொல்லிட்டு ஜாங்மா
ஜியாவை கூட்டிட்டு அங்கேருந்து வேகமாக போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே காரில் ஏறி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம இருந்தா காரில் ஏறி உட்காந்தோடனே என் குழந்தை எனக்கு போதும், என் குழந்தைய நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல கை வச்சுட்டு அவங்க வந்து வேகமாக போகலான்ற மாதிரி போயிட்டு இருக்காளா. அப்போது ஹீரோயின் கார் போகும்போது திடீர்னு 2 சைடு வந்து ஹீரோயின் காரை யாரும் பிளாக் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் என்னாச்சுன்ற மாதிரி பார்த்தா இந்த ஹீச்சன் தான் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். எங்கே பார்க்க போறேன்றவன் ஹீரோயின் எங்கே போறான்னு தெரிஞ்சோன்னு முன்னாடி வந்து நிற்கிறான். ஜாங்மாவும் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஹீச்சன் ஒழுங்காக வெளியே வாங்கன்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயினும் வெளியே வராங்க, ஜாங்மாவும் வெளியே வராங்க. அப்போ ஹீச்சன் சொல்கிறான், ஒழுங்காக என் கூட வீட்டுக்கு வந்துரு, இல்லைன்னா உனக்கு சப்போர்ட் பண்ண ஜாங்மாவை அவங்களுக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டவும் நம்ம ஹீரோனுக்கு வேறு வழி தெரியல. இதெல்லாம் கேட்டு பார்க்குறா, தயவு செஞ்சு எங்கள் 2 பேரும் விட்டுருன்னு சொல்கிறா. ஆனால் விட்டுற மாதிரி இல்லை. ஜாங்மாவாவது விடு, நான் வரேன்ற மாதிரி சொல்லிடுவோம். ஜாங்மாவை விட்டுடுறான், ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோனு ரூம்குள்ளே தள்ளி என்ன சொல்லிட்டு இருக்கானா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நல்லா கேட்டுக்கோ, இந்த தப்பிக்கணும்னு மட்டும் நினச்சி பார்க்காத. ஏன்னா மெங்கோட குழந்தை வந்து அழிஞ்சிருச்சு. அவள் படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்ததுனால அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வீட்டில் இருக்க குழந்தை நல்லா தானே இருக்கு. நீ தான் மாத்திரையை துப்பிட்டல, அதையும் நானும் பார்த்தேன். நீ துப்புனதுனால உன் வயிற்றில் இருக்க குழந்தை நல்லா தான் இருக்கும். உன் வயிற்றில் இருக்க குழந்தைய நீ மெங்கு கொடுத்துரு, அவள் அதை அடாப்ட் பண்ணி நாங்கள் நல்லா வளர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் நீ எங்கே போகணுமோ அங்கே போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கா, நான் பெற்று உங்கள் கையில் கொடுக்குறதா, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. அங்கே போனவன் திடீர்னு நிற்கிறான். நம்ம ஹீரோன் வந்து கன்ஃபார்மாக சொல்லிடுறா, எனக்கு என் குழந்தை வேணும், நான் யாருக்கும் தரதா இல்லை, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன், எனக்கு இனிமேல் உன் கூட வாழ வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லவும் அவன் உடனே திரும்பி என்ன சொன்னேன், ஏய் நான் அவளுக்காக உன் குழந்தைய வந்து கூடன்னு தானே சொல்கிறேன், அதுக்காக நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்பியாடி அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோனும், ஆமாம் எனக்கு டிவோர்ஸ் வேணும், அதுதான் உண்மை, எனக்கு கூட வாழ இஷ்டமே கிடையாதுன்னு எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஆனால் அந்த ஹீச்சானா, உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்க, நான் பெர்மிஷன் கொடுக்காம உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறான். நம்ம ஹீரோனுக்கா அவன் அங்கேருந்து போன பரமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி எந்திரிக்கிறா. அவளுக்கு வேறு கேன்சர் இருக்குல்ல, அப்படியே மயக்கமாக வருது. அவன் வர வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோனு வேற தள்ளி விட்டுருப்பான்ல. ஹீரோன் எந்திரிச்சு நடக்கும்போது அவளால் நடக்க கூட முடியல, காலில் அடிபட்டுருக்கு, விழுந்துடுறா. அப்படியே சோஃபா கார்னர் வந்து இடிச்சுக்குது வயிற்றுலே. அடுத்த நிமிஷம் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்கா. என்னன்னா அந்த ஹீச்சன் தான் கொண்டு வந்து நம்ம ஹீரோன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பான். ஏன்னா பேசிட்டு போயிருப்பான்ல, நம்ம ஹீரோன் விழுந்த சவுண்டு கேட்டிருக்கோம் போல. நம்ம ஹீரோன் கண்ணு திறந்தோன்னே ஹீரோனை பார்த்து திட்டுறான், உனக்கு என்ன அறிவா இல்லை, வயிற்றுல குழந்தை தானே இருக்கு, பார்த்து சேஃபாக நடக்க மாட்டியா, இப்படி போய் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்திருக்கா அப்படின்ற மாதிரி திட்ட நம்ம ஹீரோனா, என்னடா பேசிட்டு இருக்கா, மெங்கு வந்து அந்த படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து அவள் குழந்தை அழியலைன்னா இந்த குழந்தை மேலே இவ்வளோ கேர் எடுத்து இப்போ வந்து பேசியிருப்பியா, குழந்தைய பற்றி இவ்வளோ அக்கறையை கேட்டிருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க அவனா, ஏய் வாயை மூடு, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், ஒழுங்காக பார்த்து இருந்துக்கோ சொல்லிட்டேன், இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நானே உன் குழந்தைய கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கானா. அவனோட குழந்தை தான்றத அவனே மறந்துட்டு ஹீரோனை அப்படி பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனா, அவளுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல, இப்படி சோகமாக இருக்கா, அவளுக்கு அவள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து இந்த மெங்கு வரா நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக, ஏதோ இழிச்சுக்கிட்டே வரா, கையில் ஏதோ நியூஸ் பேப்பர் புக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரா. ஹீரோனை பார்த்து, என்ன நீ பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டா, வெளியெல்லாம் என்ன நியூஸ் ஓடிட்டுருக்குன்னு உனக்கு தெரியலையா, உங்கள் அப்பா லின்னு அதான் ஆஃபீஸ் வச்சுருக்காரு பெருசா, அவரோட கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகிடுச்சாமே, அது மட்டும் இல்லை, அப்படி பேங்க்ரப்ட் ஆனதுனால உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் செத்தே போயிட்டாராம், அது உனக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் நியூஸில் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் காட்டுறா. நம்ம ஹீரோனுக்கு அதை படித்த உடனே, என்னது எங்கள் அப்பா செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி வேகமாக ஷூ போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா என்னவா இருந்தானேன்னு சொல்லிட்டு வேகமாக ஆஃபீஸ்க்கு தான் ஓடி போய் பார்க்குறா. போய் பார்த்தா எல்லாத்துலேயும் சீல் வச்சுட்டு இந்த ஆஃபீஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்கு. நம்ம ஹீரோன் அதை படித்த உடனே இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே, இது தெரியாமல் நான் இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் போய் பார்க்குறா, தட்டி பார்க்குறா, யாருமே வரல. அந்த இடத்துல நம்ம ஹீரோனோட அப்பாவோட அசிஸ்டன்ட் அவர் மட்டும் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் அவரை பார்த்தோன்னே, இவர் தானே நம்ம அப்பாவோட அசிஸ்டன்ட், இவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டுடலாம் சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, அவர் பேர் சென்னு, வெறும் சென்னு தான், அவரை கூப்பிட்டு, சென்னு ஒரு நிமிஷம் நில்லுங்க, எங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்க, என்னாச்சு ஆஃபீஸ்க்கு, என்ன ப்ராப்ளம், இங்கே என்ன நடந்தது, எங்கள் அப்பா எங்கன்ற மாதிரி எல்லா கொஷனையும் கேட்க அந்த சென் சொல்கிறாரு, தேவையில்லாமல் சார் லின் மேலே எல்லா பழியும் போட்டாங்க, சார் எதுவுமே பண்ணல, கண்டபடி பழி போட்டு எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து நாங்கள் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அந்த ஷாக்ல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோனுக்கோ என்ன இறந்துட்டாரா, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, எங்கள் அப்பா மேலே யார் வீண் பழி போட்டதுன்ற மாதிரி ஹீரோனுக்கா என்ன பண்ணுன்னே புரியல, கையும் ஓடல காலம் ஓடல, அப்பா இறந்துட்டாங்க திடீர்னு சொல்கிறாங்களே நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து கால் வருது. மேட் தான் கால் பண்ணி, ஜியா மேடம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, உங்கள் அம்மா சரியான ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோன் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறா. இப்போ தான் அப்பா செத்துட்டாங்க நியூஸ் வந்திருக்கு. வீட்டுக்கு போய் பார்த்தா மேட் ஒன்னே, மேடம் ரூம்குள்ளே போய் பாருங்கள், உங்கள் அம்மா பாத்ரூமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும்னு சொன்னால் அங்கே போய் உள்ளே போய் பார்த்தா இங்கே ஹீரோனோட அம்மா கையை அறுத்துக்கிட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்பா செத்துட்டாங்க, அதாவது ஹீரோனோட அப்பா செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து உடனே யாரும் நியூஸ்
ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால உடனே இவங்க கையை எடுத்துக்கிட்டு செத்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோனுக்கு இது தெரிஞ்சோன்னே, அம்மா என்னை விட்டுட்டு ஏமா போனீங்க, அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நீங்களும் இப்போ திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டீங்களம்மா கையை எடுத்துக்கிட்டு, நான் என்னம்மா பண்ணுவேன், நீங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் எனக்காக யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அவங்க அம்மா பிடிச்சி எழுப்பிட்டு இருக்கா. ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கல. நம்ம ஹீரோன் அவங்க அம்மா ஃபோன் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா யாரோ வந்து மெசேஜ் பண்ணி தான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க போல அந்த அதிர்ச்சியான விஷயத்த. அந்த இடத்துக்கு அப்போ ஹீச்சன் வரேன்னா வந்துட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத சியா, நானே இதெல்லாம் பார்த்துக்கிறேன், உன்னோட உடம்பு நீ பார்த்துக்கணும், என் ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்க, முதல்ல வீட்டுக்கு போன்ற சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. திடீர்னு நம்ம லைஃப்ல இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டு போன அப்புறம் இப்படி என்னதான் நம்மளால இதுக்கு மேலே பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தான் நினைக்கும். அப்பா இறந்து போன நியூஸ் அப்படி போகிறதுக்குள்ளேயே அம்மாவை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் அங்கே மயக்க போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறா. என்னென்னு பார்த்தா சில மந்த் ஓடுது. நம்ம ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட 9 மந்த்துக்கு மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு வலி வந்துடுது கரெக்டாக. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிட்டு இப்போ தான் வெளியே வந்திருப்பா. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம் வந்து டெலிவரி டைமே வந்துருச்சு. ஹீரோனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போகும்போது அந்த டாக்டர் வந்து ஹீச்சனை பார்த்து, அந்த மேடம்க்கு வந்து ஹெல்த்தே சரியில்லை, ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு இப்படி தான் ஹெல்த்தை பார்த்துப்பீங்களா, கொஞ்சம் கூட ஹெல்த்து சரியில்லை, வீக்காக இருக்காங்க, இந்த மாதிரி டைமில் டெலிவரி வேறு ஆக போகுது, ஹெல்த்தில் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு எப்படி தான் இப்போ டெலிவரி பார்க்குறதோன்ற மாதிரி நினச்சிட்டு உள்ளே போய் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோனோட உயிரையும் காப்பாற்றணும், குழந்தையோட உயிரையும் காப்பாற்றணும்னு நினச்சி எப்படியோ பண்ணி காப்பாற்றிடுறாங்க. குழந்தையும் வெளியே வந்துடுச்சு. நம்ம ஹீரோனும் ஓகேவாக தான் இருக்கா. அங்கே இருக்க நர்ஸும் வெளியே ஃபேமிலி வெயிட் பண்ணுறாங்க. சரி குழந்தைய வெளியே போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வெளியே போய் காட்டினா அந்த இடத்துக்கு அந்த மெங்கை தான் கூட்டு வந்து நிற்க வச்சிருக்கான் இந்த ஹீஷன்னு. அப்போ அந்த நர்ஸும் வெளியே குழந்தைய கூட்டிகிட்டு போகவும் வேகமாக இந்த பொண்ணு கையில் கொடுத்துட்றாங்க, மெங் கையில். இந்த மெங்கு குழந்தைய வாங்கி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஹீச்சன் வந்து உள்ள ஹீரோனை எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த மெங் வந்து குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கதை நம்ம ஹீரோனை பார்க்குறாளா. வேணும்ட்டே இந்த மெங்கு என்ன பண்ணுறான்னா, அந்த குழந்தைய அப்படியே கை தவறி கீழே விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி கீழே போட்டுருவாளாம். குழந்தை வந்து அப்படியே கதறுது. நம்ம ஹீரோன் அதை பார்த்தானே, ஐயோ என் குழந்தைய அவ கீழே போட்டுட்டா, நான் ஐயோ இப்படிலாம் நடக்கூடாது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த வழியிலையும் கத்திட்டு இருக்கா. வேகமாக எந்திரிச்சு போலான்னு பார்த்தா இப்போ தானே டெலிவரி ஆயிருக்கும், அவளால் நடக்கக்கூட முடியல, அங்கேயே மயங்கி விழுந்துடுறா, குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்தில் அப்படியே விழுந்துடுறா. மெங்க அப்போ கூட தூக்க மாட்டா. இதை பார்த்தா ஹீச்சனுமே எதுவுமே பண்ணாமல் இருக்கான். நம்ம ஹீரோனுமே மயக்கத்தில் இருந்திருப்பால, அவள் கொஞ்ச நேரம் தூங்க விட்டுடுறாங்க. அப்போ தூக்கம் லைட்டாக தெளியும் போது அங்கே இருக்க நர்ஸ் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, அப்போ இவங்களோட ரிலேஷனில் ஒரு பொண்ணு வந்து அந்த குழந்தைய கீழே போட்டதுனால இந்த குழந்தை இறந்தே போச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு நர்ஸ் எல்லாம் வெளியே போக நம்ம ஹீரோனுக்கு அதில் இது விழுந்துருது. இதை கேட்டோன்னே, நம்ம குழந்தை அப்போ உண்மையுமே செத்து போயிடுச்சா, என் குழந்தைய நான் ஒரு வாட்டி கூட தூக்கி கொஞ்சல, அதுக்குள்ளே என் குழந்தைய வந்து சாகடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே இந்த உலகத்தில் நான் எதுக்கு வாழணும், எங்கள் அம்மா அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்காக இருந்த என் குழந்தைய என்னை விட்டுட்டு போயிடுச்சு, இதுக்கு மேலே நான் வாழக்கூடாது சொல்லிட்டு பில்டிங் மேலே போய் ஏறி நிற்கிறா. இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். அப்போ கூட ஹீச்சன் எனக்கு கால் பண்ணி, நீ எல்லாம் எனக்கு புருஷனாக கிடச்சதுக்கு நான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எனக்கு கேவலமாக இருக்குது, நான் வந்து ரெக்ரெட் பண்ணுறேன் உன்னை மேரேஜ் பண்ணிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாள், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ரெக்ரெட் பண்ணுறேன்லாம் சொல்லியிருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் பில்டிங்கில் நின்று இனிமேல் நான் உன்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவன் உடனே என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் விழுந்திருப்பா போல. அந்த டைமில் பக்கத்தில் இருக்கவங்களாம் யாரோ பில்டிங்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் தான் இவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்ஃபர்மேஷன் வருது. அங்கே வேகமாக போய் பார்க்குறான். என்னென்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங்லேருந்து தான் கீழே குதிச்சிருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளியே தள்ளிட்டு வராங்க, ஹீரோனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு. ஈச்சனும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு மூச்சு பேச்சு இல்லை, அவளை வெளியே தள்ளிட்டு வராங்க. கடைசியான விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஈச்சன் போய் பார்க்குறான். நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு குழந்தைக்காக நான் அந்த மெங் கூட அப்படி இருந்துக்கூடாது, என்னோட பைத்தியக்காரத்தனத்தினால அந்த மெங் பின்னாடி அப்படி சுற்றிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சியா, தயவு செஞ்சு எந்திரிச்சு என்கிட்ட வந்துடுன்ற மாதிரி அழுதுட்டு இருக்கான். அப்போ நர்ஸும் சார் ரொம்ப டைம் ஆகுது, பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி நர்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோயினை. இந்த ஹீச்சனா இல்லை சியாவை என்கிட்ட கூட்டிகிட்டு போவாதீங்க அப்படின்ற மாதிரி கற்றுட்டு இருக்கான். அப்போ அந்த ஹீச்சனோட அம்மா தான் வந்து கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹீச்சனை தடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீச்சனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவனுக்கா நம்ம ஹீரோயின் சேர்த்துட்டா அப்படின்னு நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம். ரொம்ப லவ் பண்ண சியா வந்து மொத்தமாக நம்மளை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு தெரியும் போது தான் இவனுக்கு வந்து நம்ம ஹீரோனோட அருமையே தெரியுது போல இருக்கு. வீட்டில் போயிட்டு ஹீரோனோட ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ட்ராவை ஓப்பன் பண்ணால் ஒரு ரிங் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான ரிங், அம்மா ரொம்ப ரேரான பீஸா, அப்ராட் போயிட்டு வரும்போது நம்ம ஹீரோனுக்காகவே வாங்கிட்டு வந்திருப்பானா, இதை வந்து ஹீரோனுக்கே கொடுக்காம அப்படியே வச்சுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இது நான் உனக்கு போடுறதுக்குள்ளேயே எது எதுவும் நடந்துருச்சு, வாழ்க்கையில் எல்லாமே மாறிடுச்சு, இப்போ நீயும் இந்த வேர்ல்டை விட்டுட்டு என்கிட்ட போயிட்ட, இதுக்கு மேலே நான் அதை யார்கிட்ட கொடுப்பேன், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன், என்னை விட்டுட்டு மொத்தமாக நீ போயிட்ட, என்னையும் கூட கூட்டிகிட்டு போக வேண்டாம், எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான் அந்த ரிங்கை பார்த்து. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் எனக்கு இந்த லைஃப் வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே திடீர்னு ரொம்ப குடிச்சிட்டு இருக்கும் அந்த மெங் பொண்ணு முன்னாடி வரா. மெங்க பார்க்கவும் இவனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஃபேஸ் மாதிரி தெரியுதா.
அதனால உடனே இந்த மெங் கணத்தை பிடிச்சி இவன் தடவ ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த மெங்கும் சரி இதுக்கு மேலே ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு வா ரூமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஹீச்சனை கூட்டிகிட்டு ரூமுக்குள்ளே போகிறாளா. அந்த ஹீச்சனுக்கா என்ன பண்ணுறோன்னே தெரியல, என்ன தான் இருந்தாலும் இவ கூட அஃபேரில் இருந்தவன் தானே, அதனால உடனே வந்து அந்த மெங் பொண்ணை கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அது நைட் டைமில் வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சிட்டு இருக்கா, தலையில் மட்டும் பெரிய கட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் சாகவே இல்லை, அவளுக்கே புரியல. முன்னாடி எந்திரிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவரை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அவர் வந்து முதல்ல அசையாத நில்லு, என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் உன்னோட பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதாவது நான் தான் உன் அண்ணன்ற மாதிரி நம்ம ஹீரோனை வந்து தொடுறாரு. நம்ம ஹீரோனுக்கா நீங்கள் என்னோட அண்ணனா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. அண்ணன் எனக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கு, எங்கள் அம்மா அப்பா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் அண்ணன் சின்ன வயசுல என்னை விட்டுட்டு தொலைஞ்சு போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, இப்போ தான் நான் முன்னாடி வந்து நின்றுட்டேன்ல, ரொம்ப நாள் கழிச்சு நானே இப்போ தான் உங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கா யாருமே இல்லாத டைமில் பிளட் ரிலேஷனில் சொந்த அண்ணனே கிடச்சோன்னே அப்படியே எமோஷனல் ஆகிடுறா. அண்ணனை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ அண்ணங்கார சொல்கிறான், சாரி மாசையா, என்னை ரொம்ப மன்னிச்சிரு, நான் அம்மா அப்பாவையும் என்னால் காப்பாற்ற முடியல, உன்னையே கடைசி நேரத்தில் தான் வந்து காப்பாற்றிருக்கேன், அண்ணன் ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கேன் உங்களை கண்டுபிடிச்சி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினா அண்ணா அண்ணா நான் எப்படி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் அண்ணன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது நீ மொத்தமாக இறந்துட்டு தான், உனக்கு வந்து உயிர் வந்ததே பெரிய விஷயம், அந்த மாதிரி ரொம்ப ரேரான டாக்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். ஒரு ஃபேமஸான டாக்டர் டீமையே வந்து அண்ணன் கூட்டிகிட்டு வந்திருப்பான். கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நாள் வந்து ட்ரீட்மெண்ட்டில் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் இப்போ கண்ணையே தந்திருக்கா. அப்போ அண்ணன்காரனும் நம்ம ஹீரோயின் பார்த்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினா அண்ணன் நீங்கள் என்னதை அப்படி பண்ணியிருந்தாலும் எனக்கு தான் கேன்சர் இருக்கு, நான் ஒரு வருஷத்தில் தான் இறந்துருவேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது அண்ணன் அப்போ தான் சொல்கிறாரு, அதுவும் சொல்கிறாரு, அடைச்ச இதை நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு ஜியா, எவ்வளோ சொல்லிவிட்டு இதை சொல்ல பாரு, உங்கள் கேன்சருக்கான ரொம்ப ரேரான இன்ஜெக்ஷனும் கிடச்சிருச்சு, அது ஆல்ரெடி ஒரு 3 இன்ஜெக்ஷன் கிட்ட உன்கிட்ட போட்டாச்சு, அதனால் நீ கவலையப்படாத, ஆல்ரெடி கிட்டத்தட்ட சரியாக போகிற நிலைமையில தான் நீ இருக்க அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோனுக்கு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வருது. அண்ணனும் கிடச்சிட்டாரு, இப்படி ஒரு குட் நியூஸ் வேற சொல்லவோ. அப்போ அண்ணன் ஒரு பக்கம் இனிமேல் உனக்கு ஒரே ஒரு வேலை தான், உன் உடம்பு நீ நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஹீரோனா என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க, கேர் பண்ணிக்கிறதா, நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து கொஞ்ச நாள் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த ஹீச்சன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அந்த கூட அன்னைக்கு க்ளோஸாக இருந்திருப்பான்ல, அன்னைக்கு என்ன நடந்திருக்கோன்னா அவங்க 2 பேரும் நைட் வந்து க்ளோஸாக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த ஹீச்சன் எந்திரிச்சு பார்த்துருப்பானா, முன்னாடி இந்த மெங்க பார்த்தோன்னே என்ன இவன் என் கூட படுத்திருக்கா, ஒருவேளை நேற்று நைட்டு வந்து நான் ஜியான்னு நினச்சி இவ கூட க்ளோஸாக இருந்துட்டேன்னா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ரொம்ப குடிச்சதுனால மெங்கு வந்து இவன் கண்ணுக்கு வந்து ஜியாவாக தெரிஞ்சாலம்மா, ஏன்னா ஜியா இருந்துட்டா அப்படின்னு நினச்சி ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அதனால் இந்த மெங்கை பார்த்தோன்னே ஜியா மாதிரி இருந்துச்சான். அப்போ இந்த மெங்கும் என்னாச்சு ஈச்சன் உனக்கு, எதுக்கு என்னை பார்த்து இப்படி பதறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் உடனே நீ வெளியே போய் என் முன்னாடி இருக்காதுன்ற மாதிரி துரத்தி விட்டு விடுறான். கொஞ்ச நாள் போகுது, நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிலாம் வந்துடுறா, அவளுக்கு ஃபுல்லாக குணமாயிடுது. அண்ணன் கூட தான் வந்துட்டு இருக்கா. அதே ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இந்த மெங் பொண்ணு வெளியே வந்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள். அப்போ அவளை உடனே என்ன பண்ணுறான்னா அந்த ஹீச்சனுக்கு கால் பண்ண, அந்த ஹீச்சனோ என்ன சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறேன். இப்போலாம் ரொம்ப எப்படி பேசுகிறான்னா பாசமாலாம் பேசுறது இல்லை, இவளால் தான் இந்த பிரச்சனையை வந்தது அப்படின்ற மாதிரி வெறுப்பை தான் காட்டுறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது ஹீச்சன் சொல்கிறான், அன்றைக்கி நைட்டு நம்ம க்ளோஸ் ஆந்தமே அதனாலயா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளுமே ஆமாம் அதனால தான் நினைக்கிறேன், அன்றைக்கி நைட் நீ ரொம்ப வேறு குடிச்சிட்டு இருந்தியா, அப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரி காரில் ஏறி போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிட்டு இருக்கா. அவள் அண்ணன் கூட போகிறத பார்த்தோன்னே இந்த பொண்ணு மெங்கு பார்த்தோன்னே இன்னும் இவள் பார்க்க ஜியா மாதிரி இருக்கா, ஜியா ஊரோட இருக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு தான் நின்றுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சில ஆளுங்களாம் துரத்திட்டு இருக்காங்க, தலையெல்லாம் ஒரே அடியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் ஓடிட்டு இருக்கா, இல்லை வேண்டான்ட்டு. அப்போ அதே ரோட்டில் தான் வந்து இந்த ஹீச்சனும் வந்துட்டு இருப்பானா, ஏன்னா பாதி வழியில் இந்த மெங்கு வரேன்னு சொல்லியிருப்பாள், அதனால தான் வந்துட்டு இருப்பான். வர வழியில் நம்ம ஹீரோயினை பார்த்துடுறான். நம்ம ஹீரோயின் ஏதோ வந்து இவன் கண்ணில் படணும் அப்படின்றதுக்காகவே வந்து விழுந்த மாதிரி தான் இருக்குது. இவன் பார்த்தோன்னே என்ன இவ பார்க்க ஜியா மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் ஹெல்ப்னு வேற கத்திட்டு இருந்திருப்பா. அப்போ இவன் போனோடனே யாரா நீங்களாம் அப்படின்னு மாதிரி கேட்க, அவனுங்க ஒன்னே எங்களுக்கு இந்த பொண்ணு தான் வேணும் நீ ஓடிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் அவங்களே அடித்து துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நீ ஜியா தானே அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனா தள்ளி போங்க
நீங்கள் யார் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சி என்கிட்ட பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்றா. அவன் நம்ம ஹீரோனே பார்த்துட்டு இருக்கான் வச்ச கண்ணு வாங்காமல். நம்ம ஹீரோனா கையாட்டி, சார் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்லும் போது அப்போ அவன் ஏதோ நினச்சிக்கிறான், இவளுக்கு ஏதோ மறந்து போச்சு போல இருக்கே. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதாவது ஜியா வந்து உயிரோடு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சி பார்க்குறான், ஒரு மச்சம் இருக்குது. அதை பார்த்தோன்னே கன்ஃபார்மே பண்ணிடுறான், இவ தான் ஜியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு போல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஹீரோயினை தூக்குறான். நம்ம ஹீரோனா என்னோடய ஃபஸ்ட்டு பிளான் சக்ஸஸ், இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. அப்போ அவனும், நான் உன்னை கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் என் கூட வாங்க, இது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறான். இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டரே நம்ம ஹீரோன்னு சொல்கிற பேச்சு தான் கேட்பார் போல இருக்கு. அந்த டாக்டர் இந்த ஹீச்சன் கிட்ட போயிட்டு, இந்த மேடம் வந்து பில்டிங் மேலேருந்து விழுந்ததுனாலே உங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு, பாஸ்ட்லாம் இவங்களுக்கு இப்போதைக்கு ஞாபகப்படுத்தாதீங்க, ஏன்னா உங்களுக்கு தலையில் பெரிய காயப்பட்டிருக்கு, அப்படி மட்டும் ஞாபகப்படுத்தினீங்கன்னா அவ்வளோதான், அவங்களோட உயிருக்கே கூட ஆபத்து வரலான்னு சொல்லிட்டு உடனே இந்த ஹீச்சன் வந்து அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு, இன்றைக்கி என் ஒய்ஃப் ஜியாவை கூட்டிகிட்டு வர போகிறேன், அவள் உயிரிட இருக்கா, அதனால் அவளோட திங்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அதெல்லாம் பார்த்து எதுனா ஞாபகம் வந்துச்சுன்னு என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து உட்காந்து பேசலான்னு போய் உட்காந்துட்டு இருக்கானா, நம்ம ஹீரோனை கொஞ்சம் நேரத்தில் கண்ணை முழிக்கிறா. ஹீரோனை பார்த்து எல்லாம் சொல்கிறா, டாக்டர் சொன்னார் உன்னோட பாஸ்ட் எல்லாம் நீ மறந்துட்ட அப்படின்ற மாதிரி. இவன் அதை தான் சொல்கிறேனே தவிர நம்ம ஹீரோயின் யாருன்றத அவகிட்டே சொல்லலை. ஆனால் ஹீரோனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா, அவன் நடிச்சிட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோனும், அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொல்லி என்னை கூப்பிட்டீங்களா, அதான் என் பேரான்னு கேட்க, இந்த ஈச்சானோ, இல்லை நான் வேற ஒருத்தங்கன்னு நினச்சி உன்னை அப்படி கூப்பிட்டுட்டேன், நீ என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம இரண்டும் எனக்கு பழைசெல்லாம் ஆனால் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லும் போது ஈச்சன் சொல்கிறா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ கொஞ்ச நாளைக்கு ஏன் கூட இரு, நீ வந்து ஞாபகம் வந்தனே போயிடு, ஏன்னா வெளியே இருந்தால் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டே போயிடுறான். நம்ம ஹீரோனா வீட்டை பார்த்துட்டு எதுவும் புதுசாக பார்க்குற மாதிரி, உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்ல அவனை ஒன்றே, சரி நான் உனக்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வரேன், இங்கே உட்கார் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக, அந்த வீட்டில் மெங்க இருக்கால, அவள் வந்து அப்போ தான் ஆரஞ்சு தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, நீ அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் முதல்ல பார்த்தோன்னே கையெல்லாம் முறுக்குறா. இந்த மெங்கு தானே வந்து அவளோட குழந்தை கீழே போட்டிருப்பா, இருந்தாலும் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இல்லை எனக்கு இந்த வீட்டோட ஓனர் அதாவது ஹீச்சன் தான் கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்லும் போது இந்த மெங்கும், என்னது என் பாய் ஃப்ரெண்டே நீ கரெக்ட் பண்ண பார்க்குறியா, எதுவும் தெரியாத மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாள், அதனால ஹீரோயின் ஏதோ மறந்துட்டாலோ அப்படின்ற மாதிரி தான் இவன் நினச்சிட்டு, அதாவது இந்த மெங்கு அப்படி நினச்சிட்டு ஹீரோனை பார்த்து, என் பாய் ஃப்ரெண்டை நீ கரெக்ட் பண்ண பார்க்குறியாடி, காசுக்காக வந்திருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணத்துலேயே ஒரு அரை விட்றா. இந்த மெங்கு ஏதோ அவள் தான் இந்த வீட்டுக்கு ஓனருன்ற மாதிரி. அப்போ அந்த ஹீச்சன் வந்துட்டு, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, உனக்கு பைத்தியமான்ற மாதிரி மெங்க பிடிச்சி திட்ட, அந்த மெங்கும், நான் என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆனால் ஹீச்சனா, நாங்கள் போகிற மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த மெங்கா, இன்னவன் திடீர்னு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு அவன் மேலே பாசத்தை காட்டிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோன் ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டு மாடியில் ஏறி போயிட்டு இருக்கும்போது இது குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது ஒரு ரூம்லேருந்து. ஹீரோனும், யாரோட குழந்தைட்டா, ஒரு வேலை இந்த மெங்கோட குழந்தை தான் இருக்குமோ, இவளுக்கு தான் குழந்தை பிறந்துருச்சோ, மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு இருக்காளா. அந்த இடத்துக்கு ஹீச்சன் வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோனா, ஓ வந்துட்டானா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, இல்லை குழந்தை அழுகிற மாதிரி இருந்துச்சா, அதான் உள்ளே வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து சொல்லி சமாளிக்கும் போது அந்த ஹீச்சன் வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கான். இந்த குழந்தையோட பேர் தூசான்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானா, ஓரமாக நின்றுட்டு இது எல்லாத்தையும் இந்த மெங் கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு இந்த குழந்தை யாருதுன்னே தெரியல. அப்போ இந்த மெங்கா, இவளுக்கு அந்த குழந்தை அவளது தானே தெரியலையா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காளா. அப்போதான் ஒரு ட்விஸ்டே சொல்கிறாங்க, என்ன ஹீரோனோட குழந்தை சாகவே இல்லை, அது அவளோட குழந்தை தான், ஆனால் அவளுக்கே தெரியல. நம்ம ஹீரோனும் சரி எல்லாரும் போன போதுமா அந்த குழந்தை அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கும் போது எந்த மெங்கா, இதை வச்சு நம்ம எதனா அவளை வெறுப்பேற்றலாம் சொல்லிட்டு பால் டப்பா கொண்டு போகிறா. இதை வச்சு நான் என் குழந்தைக்கு பால் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும், ஓ பால் கொடுக்க போகிறீங்களா, இந்தாங்க நான் தூக்கி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கி தரும் போது அந்த இடத்துக்கு ஹீச்சனோட அம்மா வராங்க. வந்தவங்க வந்து மெங்க பார்த்து, என்னடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த மெங் சொல்கிறா, இல்லை குழந்தை அழுதா ஆண்டி, அதான் பால் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஈச்சன் அம்மா வந்து, நீ என்ன லட்சணத்தில் குழந்தைய பார்த்துக்குவேன்னு எனக்கு தான் தெரியுமே, நீ எதுவும் கொடுக்க வேணாம், நீ குழந்தைகிட்ட வராதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இங்கேருந்து போ அப்படின்னு மாதிரி சொல்லி திட்டி விட்டுடுறாங்க. ஏன்னா இவ குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கிட்டதே கிடையாது, அதனால திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவளும் அங்கேருந்து போயிடுறாளா. நம்ம இருன்னு கேட்குறாங்க, ஆனால் ஆண்டி நீங்கள் ஏன் குழந்தையோட அம்மாவை குழந்தைகிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கா ஹீரோன் கிட்ட நீ தான் அந்த குழந்தையோட அம்மான்னு உண்மையும் சொல்ல முடியல. ஒரு பக்கம் இந்த ஹீச்சனை தான் காட்டுறாங்க. ஹீச்சன் அவங்க அசிஸ்டன்ட்
ஹீச்சன் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கானா, நம்ம ஹீரோனை எப்படி காப்பாற்றினாங்கன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, ஹீரோன் எப்படி உயிர் பொழிச்சு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், அதனால் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டிருப்பான். அந்த அசிஸ்டண்ட்டும் வந்து நான் பார்த்துக்கிறேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீச்சன் என்ன கேட்குறான்னா, அன்றைக்கி பார்க்கும்போது நம்ம ஹீரோனை யாரும் துரத்திட்டு வந்திருப்பாங்களே, அவங்கள பற்றி யாருன்றது விசாரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோன் அந்த ஆண்டி கிட்ட, ஏன் நீங்கள் இந்த பொண்ணுக்கிட்டேருந்து குழந்தைய பிரிக்கணும்னு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஈச்சனை இவங்ககிட்ட சொல்லியிருப்பான், அம்மா நீங்கள் எதுவுமே வந்து ஜியா கிட்ட சொல்லாதீங்க, அவள் தான் என்னோட ஒய்ஃபு, அவளோட குழந்தை தான் இதுன்னு சொல்லிட்டு பாஸ்ட் ஞாபகம் வந்து அவளோட ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வந்துடும் சொல்லியிருப்பாங்களே, அதனால தான் அந்த உண்மையை நம்ம ஹீரோன் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இவ குழந்தைக்கு அம்மாவை இருக்க தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு குழந்தைய வெளியே கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஆண்டியை கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த மெங் வந்து வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறான்னா, அந்த ஹீச்சன் கிட்ட போயிட்டு, நீ இப்போ தான் ஹீச்சன் கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. உன்னை வெளியே வந்து நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா வெளியே கூட்டிகிட்டு போய் நின்றுட்டு இருக்கா. கூட வெளியே யார் நின்றுட்டு இருக்காங்கன்னா நிறைய மீடியா பீப்புள்ஸ் வந்துட்டு மைக்கை தூக்கிட்டு வந்துட்டு, அம்மா நீங்கள் வந்து ஒருத்தங்களை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்களா, அதான் மெங்குன்னு சொல்லிட்டு, அதாவது இவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஹீச்சன் குரூப்போட பிரசிடென்ட், நீங்களும் ரொம்ப பெரிய ஆள் தானே, சீக்கிரம் சொல்லுங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆக போதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்களா. அந்த டைமில் வந்து இந்த மெங்கு வந்து இழிச்சிட்டு இருக்கா. அந்த ஹீச்சன் பார்த்துட்டு, இதான் உன் பிளான் ஆடி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நினச்சிதான் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கியோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனுமே பின்னாடி வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோனை யாரும் கண்டுக்கிறது கூட இல்லை, ஏன்னா ஹீரோன் அப்போவே இறந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களே ஒரு நியூஸில், அதனால் ஹீரோனை கண்டுக்கல. ஆனால் ஹீச்சனோட அம்மா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, கண்டிப்பாக என் பையன் கல்யாணம் பண்ணிப்பான், அதுக்கான ஒரே காரணம் அந்த மெங்கோட வயிற்றுல எங்கள் குடும்ப வாரிசு வளருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் இந்த ஹீச்சன் வந்து கோவத்தில் அந்த மெங்க வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் ஓரமாக தான் வந்து நின்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த ஹீச்சன் வந்து ஹால்லேயே வந்து அவனோட மொபைலை விட்டுட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோனா அவன் மொபைலை பார்த்தோன்னே சரி இதில் எதனா கிடைக்குதா, நமக்கு எதனா ப்ரூஃப் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து நோட்லன்னு பார்த்தா பாஸ்வேர்டு போட்டு பார்த்தா ஓப்பன் ஆகிடுது. அவளோட டேட் ஆஃப் பர்த்தை தான் இன்னுமே வந்து பாஸ்வேர்டாக வச்சிருப்பான் போல. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோன் வந்து ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, லின் குரூப், அதாவது நம்ம ஹீரோனோட அப்பாவை வந்து யாரும் வேணும்ட்டே பழி போட்டு இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ணிட்டாங்களே, அதுக்கு வந்து யாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி, அதுக்கான ப்ரூஃப்லாம், அதாவது அவர் தப்பே பண்ணல இருந்தாலும் தப்பு பண்ண மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து ஹீச்சன் உன்னோட ட்ராவில் தான் நாங்கள் வச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி யாரும் மெசேஜ் போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் அதை நினச்சிட்டு சரி அவனோட ட்ராவில் என்ன அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து பார்த்தா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. அதாவது லின்ன்றவர் ஹீரோனோட அப்பா எந்த தப்பும் பண்ணல, அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் அந்த ஹீச்சன் கூட சேர்ந்து சில பேர். நம்ம ஹீரோன் அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணனை பார்க்குறேன்னு மெசேஜ் போட்டுட்டு இருக்கா. ஒரு பக்கம் இந்த மெங்க கூட்டிகிட்டு வந்து இந்த ஹீச்சன் பேச போகிறேன்னு சொல்லியிருப்பான்ல, அதாவது கோவமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பானே, என்ன சொல்கிறேன்னா எதுக்காக ப்ரெஸ் பேப்பர்லாம் இப்படி வெளியே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்டா, அப்போ அவள் சொல்கிறா, நீ பண்ணுறதுல பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியோன்னு பயந்த ஹீச்சன் அதான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீச்சன் நான் கையை அவள் பிடிக்கிறாளா. அப்போ உன்னி அதுக்காக இப்படியா பண்ணி வச்சு ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன என்னோட கம்பெனியோட மானத்தையும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், என்னை பப்ளிக் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கா, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிலாம் என்ற மாதிரி எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி அவன் திட்டிட்டு இருக்க. ஹீச்சனோட அம்மா உடனே வந்துட்டு, விட்டு தொலைடா, அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, வேற என்ன பண்ணுறது, நீ பண்ண தப்பு தானே, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவள் அண்ணனை பார்க்க தான் போகிறா. அண்ணன் கிட்ட போயிட்டு என்ன கொடுக்குறான்னா, அண்ணா என் பாருங்க நம்ம அப்பா எந்த தப்புமே பண்ணலை, கம்பெனிலையும் எந்த ப்ராப்ளமே இல்லை, அப்போ அவள் வேணுமிட்டே யாரும் மாட்டி விட்டுருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹீச்சனாவும் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுக்க, அதில் வந்து ப்ரூஃபில் வந்து ஹீரோனோட அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஒரு பக்கம் ஹீச்சன் ஒரு ப்ரூஃப் எல்லாம் காட்டுறான். அந்த ப்ரூஃபில் சில ஃபோட்டோஸாக இருக்குது. ஃபோட்டோஸில் பார்த்தா இந்த மெங்குன்றவ வேற ஒருத்தன் கூட அஃபேரில் இருந்துட்டு இருக்கா. அப்போ அவரும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த மெங் வேற ஒருத்தர் கூட அஃபேரில் இருக்கா, அது மட்டும் இல்லை இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்கா, அந்த ப்ரெக்னென்சியில் அந்த குழந்தை உண்மையாகவே ஹீச்சனோட குழந்தையே கிடையாதுன்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்ற மாதிரி ஹீரோன் கிட்ட கிடைக்க, நம்ம ஹீரோன் இதை பார்த்துட்டு, அப்போது இப்போ தான் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா, வீட்டில் இருக்கிறது யாரோட குழந்தை அப்படி இருந்தானா உடனே ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆக முடியாது, அப்போ அந்த குழந்தை யார் இது, அப்போனா என் குழந்தை இன்னும் சாகலையா, அந்த வீட்டில் இருக்கிறது என் குழந்தை தானே அப்படின்ற மாதிரி ஹீரோன் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை இங்கே ரிவீல் பண்ண, அப்போ இதெல்லாம் கேட்ட அண்ணனும், என்னது உன் குழந்தை சாகலையா, அப்போ உன் குழந்தை சாகலைன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுமா, சீக்கிரமாக நீ குழந்தை இங்கே வெளியே கொண்டு வந்துடு, நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் உடனே போகிறேன்னான்ற மாதிரி வீட்டுக்கு போகிறா. குழந்தைய தூக்க தான் போகிறா. அப்போ அவள் போனோடனே மெங்கு உடனே முன்னாடி வந்து நின்ட்டு, எங்கே போகிற நில்லு, ஜியாவுண்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பற்றி நிறைய எனக்கு தெரியும்னு சொல்ல, நம்ம இருந்தோம் இப்போ என்னை நிறுத்தி என்ன சொல்ல போகிற நீ அப்படின்னு கேட்டால், அந்த மெங் சொல்கிறா, இன்னைக்கு நைட்டு மாடியில் வந்து என்ன பாரு, உன்னோட விஷயத்த நிறைய உண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம இருந்தோம் சரி அவள் அப்படி என்னதான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறா. அப்போ அவளோட ஷர்ட்டில் வந்து ஒரு சின்ன கேமரா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறா, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி. அந்த மெங்குங்க வந்துடுறா, நம்ம இருந்தோம் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த மெங் வந்து நம்ம ஹீரோனோட ஃபேமிலி ஃபோட்டோவில் காட்டிகிட்டு இருக்கா. இவ ஏன் அப்படி பண்ணுறான்னா, இவ்வளோக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹீரோனுக்கு மெமரி லாஸு, அவளுக்கு வந்து அவளோட பாஸ்டல் ஞாபகப்படுத்த
ஞாபகப்படுத்தினா அது அவளோட ஹெல்த்துக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுன்ட்டு அவளுக்குமே தெரிய வந்திருக்கும். அதனால் இதெல்லாம் காமிச்சு ஞாபகப்படுத்தினா நம்ம ஹீரோனுக்கு எதனா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவான்ற மாதிரி ஒரு கேவலமான பிளானை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த இதுவெல்லாம் ஃபேக் தானே, நம்ம ஹீரோன் சும்மா அதெல்லாம் நடிச்சு மட்டும் காட்டுறா. எது உண்மை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் கை வச்சு என்ன சொல்கிறீங்க அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலெல்லாம் கை வைக்க அப்போ இவ்வளோ ஒன்றே வேணும்ட்டு இந்த மெங்க என்ன சொல்கிறான்னா, இதுக்கு முன்னாடி உனக்கோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, உன் பாஸ்ட் உனக்கு ஞாபகம் இல்லை, ஹீச்சான் தான் உண்மையாகவே உன்னோட ஹஸ்பண்ட், ஆனால் அவன் உனக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவன் ஏன் கூட வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவன் மண்டையில் கை வச்சுட்ருக்கா. அப்போ இவ்வளோ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கட் பண்ணா அடுத்த நாள் வந்து இவ கல்யாண ட்ரெஸ்ஸில் போயிட்டு அந்த ஹீச்சன் கூட நின்றுட்டுருக்கா. அதுவும் ஹீச்சனை பார்த்து ஹீச்சன் இதெல்லாம் நம்பாத இதெல்லாம் பொய்ன்றமா சொல்லிட்டு ரொம்ப கதறிட்டு இருக்கா. திடீர்னு முன்னாடி பார்த்தா என்ன ஓடிட்டுருக்குன்னா, இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல, அது வந்து ஹீச்சனோட குழந்தையே இல்லை, அது வேற ஒருத்தரோட குழந்தை அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு, டிவி மாதிரி ஒரு ஸ்க்ரீனில். அது மட்டும் இல்லாமல் இவ ஒருத்தன் கூட அஃபரில் இருந்த வீடியோலாம் ஓடிட்டுருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கத்தெல்லாம் இவங்க எல்லாம் பார்த்துடுறாங்க. இவ கல்யாணம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து இப்படி நின்று இருப்பா போல. இதெல்லாம் பார்த்தோன்னே ஈச்சனோட அம்மாவும் ஒரு பக்கம் செம்ம காண்டில் இருக்காங்க. ஈச்சன் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டி நீ ஏமாத்தினேன், இதெல்லாம் பண்ணிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி வந்து எல்லாத்தையும் பேசிட்டு வேற இருக்கேன் நீன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே மெசேஜ் பண்ணதும் அவளாக தான் இருந்திருப்பா. அதனால தான் ஹீரோனோட அம்மாவும் உடனே கையெல்லாம் அறுத்துக்கிட்டு செத்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோன் இது எல்லாமே மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்கா. இந்த ஹீச்சன் வந்து இந்த பொண்ணு மெங்க போட்டு செம்மையாக அடிச்சுட்டு இருக்கான். இப்படி ஏமாத்திட்டல, கேவலமாக வேற ஒருத்தன் கூட இருந்துட்டு வேற குழந்தை வாங்கிட்டு வந்து என் குழந்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீச்சனோட அம்மாவும் அதே சொல்லி தான் இந்த மெங்க பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டி இவ்வளோ ஃபேக்காக இருந்திருக்கா, எவனோ ஒருத்தன் குழந்தை தூங்கிட்டு வந்துட்டு எங்கள் குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அந்த ஹீச்சன் வந்து ரத்தம் வந்து எடுத்து ஒரு பக்கம் மயக்க போட்டு விழுந்துடுறான். என்னென்னமோ ஆயிடுச்சு, இதனால நான் ஜியாக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த பொண்ணு இருக்கல மெங்க, இதுக்கு மேலே இந்த பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தப்பிச்சு ஓடுறா. ஏன்னா நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிட்டால, இவன் நிறைய வந்து தப்பு பண்ணியிருக்கா, அதனால தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி அங்கே தப்பிச்சு ஓடும் போது திடீர்னு தப்பிச்சு ஓட நேரத்தில் ரோட் கிராஸ் பண்ணுற டைமில் கார் வருதான்னு பார்க்காம போவும், கார் வந்து இவளை அங்கேயே முட்டிடுது. அவ்வளோதான் அவள் கதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அந்த மாடியில் லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈரன் உடனே வந்து நடிச்சிருப்பால ஏதோ நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கணத்தில் ஒரு அறையை விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் சீட் பண்ணானும் எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட்லாம் தெரிஞ்சா எனக்கு நெஞ்சு வலி வரும், அதெல்லாம் சும்மா போய் தான், எனக்கு ஹெல்த்துக்கெல்லாம் ஒன்றும் வராது, உன் விஷயத்தையும் நான் ரிவீல் பண்ண போகிறேன், நீ பண்ணது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நீ உயிருடன் தானே என்னை பற்றின விஷயத்த சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து அங்கேருந்து தள்ளி விட்டுருப்பா வேகமாக ஃபோர்ஸாக. அது சின்ன இடம் தானா, நம்ம ஹீரோன் கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு சேஃபாக போயிருப்பா. இவளுக்கு அதெல்லாம் தெரியாமல் அவள் சேர்த்துட்டா, அதனால் நான் நல்லபடியாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேகமாக கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி வந்து நின்று இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோன் நல்லபடியாக வந்துட்டு வீட்டில் இருக்க சென்டர் ஹாலில் வந்து அந்த டிவியில் எல்லா உண்மையுமே போட்டு காமிச்சிடுறா அவளோட கேரக்டர் பற்றி. அதனால தான் அவளும் இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு தப்பிக்க பார்த்துருப்பா. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அவளோட கதை அவ்வளோதான் அங்கேயே முடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோனும் இந்த எல்லா உண்மையும் போட்டு காமிச்சதுக்கப்புறமா கெத்தா கீழே இறங்கி வராங்க. இவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, இவளுக்கு உண்மையாகவே ஞாபகம் இருக்கு அப்படின்றது இந்த ஈச்சனுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரிய மாட்டேங்குது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு சொல்ல நம்ம ஹீரோனா நான் உன்னை மன்னிக்கிறதா, மன்னிப்பு கேட்கறது உனக்கு தகுதியே இல்லை, அதாவது நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லும் போது அவன் வந்து ஹீரோன் கையை காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சிரான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு சியா, நான் உன்னை ஏமாத்தின தப்பு தான், இதுக்கு மேலே நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோன் வந்து என் கையை பிடிக்கிறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது, என் கையை விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிறந்த குழந்தை தானடா அது, அந்த குழந்தை அந்த மெங் கீழே தூக்கி போடும் போது பார்த்துட்டு சும்மா தானே இருந்த, அப்பயே எல்லாம் முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான் இல்லை அவள் வேணும்ட்டே அப்படி தூக்கி போடுவான்னு நினச்சி கூட பார்க்கல, அவள் குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணணும் தான் நினச்சேன், அதாவது குழந்தைய அவள் வளர்க்கணும்னு நினச்சா தான் நினச்சேன், இப்படி தூக்கி போடுவான்னு நினச்சி பார்க்கல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, இதுக்கு மேலே நான் என்னால் எதுவுமே பண்ண முடியல ஜியா அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க நம்ம ஹீரோனா நீ வந்து ஜெயிலுக்கு தான் போகிற, ஏன்னா எங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவரை வந்து நீ தோக்கடிக்கணுன்றதுக்காக, அதாவது உனக்கு நிறைய கான்ட்ராக்ட் வரணுன்றதுக்காக நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க, அவரோட கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ண வச்சுட்டே, அது எல்லாம் உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபேக்காக ஒரு கம்பெனி மேலே பண்ண ப்ரூஃப்னால அதுக்காக நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அதுக்காக நீ ஜெயிலுக்கு போகிற, இவ்வளோ ஃபேக்காக நீ பண்ணதுக்காக அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவ்வளோதான் இந்த ஹீச்சானோ இவன் பண்ண தப்புக்காக இவனை போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் இனிமேல் உட்கார போகிறான். நம்ம ஹீரோன் குழந்தை தூக்கிட்டு அவங்க அண்ணன் கூட தான் போகிறா. அவங்க அண்ணனும் இதுக்கு மேலே நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு
சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையே ரொம்ப அழகாக இருக்குது, தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து நான் குழந்தையோட பேரையே மாற்றணும்னு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் வச்ச பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடி அவனை கூட லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட நான் சொன்னது நம்ம குழந்தைக்காக இந்த பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பேர் தான் வச்சுருக்கான். அவனே எனக்கு பிடிக்கல, அவனே எனக்கு துரோகம் பண்ணிட்டான்ற போது இந்த குழந்தைக்கு மட்டும் ஏன் அந்த பேரை வைக்கணும்? எங்கள் 2 பேருக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னோட பேரில் வர, அதாவது என்னோட சரணமே என் குழந்தைக்கு நான் வச்சிடுறேன்னா அப்படின்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல பேராக சூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றமா சொல்லிட்டு என்ன பேர் வைக்கிறேன்னா லின்னுன்ற மாதிரி முன்னாடி வச்சுட்டு லின்சியான்ற மாதிரி அவளோட ஃபுல் நேமை வச்சிடுறாளா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபோனில் ஏதோ நியூஸ் எல்லாம் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கா. சரி ஓகே என்னன்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஹீச்சன் இருக்கான்ல, ஒரு கம்பெனி மேலே ஃபேக் நியூஸ்லாம் போட்டதுக்காக அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவள் தான் இனிமேல் அவனால் வெளியே வரவே முடியாது. ஒரு பக்கம் இந்த மெங்கு இருக்கால, அவ பண்ண தப்புக்காக நல்ல தண்டனையாக அவளை தான் கார் ஆக்சிடெண்ட்டில் விழுந்தவ அப்படியே விழுந்து கிடக்கிறா. அவளை காப்பாற்றுறதுக்கு கூட யாரும் இல்லை, ஏன்னா அவள் அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோனும் ஒரு பக்கம் இந்த ஹீச்சனை அரெஸ்ட் பண்ண நியூஸை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. தப்பு பண்ணவங்களுக்குலாம் இந்த தண்டனை கிடைச்சதாகணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. இதோட இந்த மூவிங்க முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.